மீண்டும் ஒரு லாக்அப் மரணமா? தூத்துக்குடியில் என்ன நடக்குது? தூத்துக்குடி போலீஸ் தரப்புலேருந்து ஒரு சிசிடிவி வெளியிட்டிருக்காங்க. அந்த சிசிடிவி காட்சியோட உண்மைத்தன்மை என்ன? நிறைய சந்தேகங்கள் வருது. மரணமடைந்த இளைஞர் மரணமடைகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு. அந்த வீடியோவில் முக்கு கடையில் வச்சு என்னை அடித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் காவல்துறை தரப்புலேருந்து அடிக்கலை, தாக்கலை அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க. பெற்றோர்கள் தரப்புலேருந்து இது போலீஸ் தான் அடித்து மரணம் ஏற்பட்டிருக்கு, இது ஒரு லாக்அப் மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் இது லாக்அப் மரணம் கிடையாது அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் நிறைய சந்தேகங்களும் எழுது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். தூத்துக்குடி அமுதா நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் நாகராஜ். அவரோட மகன் தான் அருணாச்சலம். அருணாச்சலத்துக்கு 26 வயசு ஆகுது. அதாவது அருணாச்சலம் தூத்துக்குடி 3ஆம் மைல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மதுபான கடை பாரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடந்த 17ஆம் தேதி, அதாவது என்ன அப்படின்னா மதுபான கடை திறக்கிறதுக்கான டைம் அப்படின்றது கரெக்டாக மதியம் 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் அலோடு. பட் 17ஆம் தேதி காலையிலேயே சட்டவிரோதமாக அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி கடை பூட்டியிருக்காங்க. ஆனால் கடைக்கு பக்கத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் காவல்துறையினர் இந்த அருணாச்சலத்தை கைது பண்ணுறாங்க. அருணாச்சலத்திட்டேருந்து கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான மது பாட்டில்கள் கைப்பற்றுறதாகவும் காவல்துறை தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது போலீஸ் விசாரணைக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே முழுமையாக ஒரு காவல் அதிகாரி அந்த இளைஞர் அருணாச்சலத்தை ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபுல்லாக அந்த மது பாட்டில்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த செக்கப்பு விசாரணைக்காக கூட்டு போனது அப்படின்றது எங்கே அப்படின்னா தென்பாகம் காவல் நிலையம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் அந்த டேபிளில் இருக்கிற மது பாட்டில்கள் இவர்கிட்டேருந்து மட்டும் கைப்பற்றினதா அப்படின்ற மாதிரி எந்த விளக்கமும் கொடுக்கப்படல. பட் இவர்கிட்டேருந்து 100க்கும் அதிகமான மது பாட்டில்கள் கைப்பற்றினதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில தான் கிட்டத்தட்ட 6 நாள் கழிச்சு 17ஆம் தேதி விசாரணைக்கு கூட்டு போகிறாங்க. காவல் நிலையத்தோட லாக்அப்பில் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 நாள் கழிச்சு இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் மருத்துவமனையில் வச்சு சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்ற செய்தி வருது. ஸோ உடனே தான் இது காவல்துறையினர் அடித்ததில் தான் ஏற்பட்ட மரணம் அப்படின்னு அவங்களோட குடும்பத்தினர் கிளைம் பண்ணுறாங்க. இது லாக்அப் மரணம் அப்படின்னு செய்தி ஃபஸ்ட்டு வெளியாகுது. இதை தொடர்ந்து தான் எதிர்கட்சியினர் பாமகவை சேர்ந்த அன்புமணி சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்ற கோரிக்கை முன் வச்சிருக்காரு. திமுக கனிமொழி ஆகட்டும், உதயநிதி ஆகட்டும், எல்லாரும் இது லாக்அப் மரணம் தான், ஸோ இதுக்கு பதில் சொல்லணும், சிஎம் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. பட் இதுக்கு இடையில தான் காவல்துறை தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. அந்த விளக்கம்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது லாக்அப் மரணம் கிடையாது. அருணாச்சலம் அப்படின்ற இளைஞருக்கு திடீர்னு தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தான் மயக்கம் போட்டான். அதையுமே நாங்கள் காவல் நிலையத்துக்கு வெளியில் நின்று அவரோட பெற்றோர்கள்ட்ட நாங்கள் தகவல் கொடுத்தோம். பெற்றோர்களும் காவல்துறையினரும் சேர்ந்து தான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அருணாச்சலத்தோட வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த வீடியோ நீங்க பாருங்களேன். யாருமே இல்ல, நீங்க இல்ல ஜெயன் இல்ல, நீங்க யாருமே எங்க வச்சு அடிச்சாங்க? எந்த பக்கம்? இந்த நம்ம ஸ்டேஷன்ல வச்சாங்க. முடியாம கடை முடிச்சு இந்த முக்கு கடை நம்ம கடை நமக்கு வரும் காலையில் வரும் மதம் காலையில் மதம் வரும். அதாவது வீடியோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் அருணாச்சலத்தை ஃபுல்லாக செக்அப் பண்ணுறாரு. பாக்கெட்டில் எதுவும் இருக்கா, செருப்பை கலட்டு அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறாரு. பின்னாடி பாட்டில் இருக்கிற வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 40 செகண்ட் கிட்ட அந்த வீடியோ ஓடுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் ஆகிருக்கார். அட்மிட் ஆகி அவர் பேசுகிற வீடியோ அது. அவங்க அம்மா கூட இருக்காங்க, எனக்கு என் பையன் தான் முக்கியம் அப்படின்னு பேசுகிற வீடியோ அது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்குறாங்க, அருணாச்சலத்திட்ட கேட்குறாங்க, உன்னை யாராவது அடித்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவருமே ஆமாம் என்னை அடித்தாங்க, போலீஸ் அடித்தாங்க, 3 பேர் அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறார். எங்கே வச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நம்ம முக்கு கடை பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்கிறார். பட் இதை தொடர்ந்து இந்த சம்பவம் பெருசாக பேசுபொருளானதும் காவல்துறை தரப்புலேருந்து அந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிடுறாங்க. அந்த சிசிடிவி காட்சியை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அருணாச்சலம் போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்பில் இருக்காப்புல அந்த சிசிடிவியில் பதிவாங்கன்னா அவர் கீழே விழுறாரு.
மயக்கம் போட்டு கீழே விழுந்ததா காவல்துறை சொல்கிறாங்க. பட் அதோட டைமிங் செக் பண்ணிங்கன்னா 8:38ன்னு காமிக்குது. ஸோ இரவு 8:38 அப்படின்றது தான் அதில் பொருள்படுதுன்னு வைங்க. ஏன்னா அவரை வந்து காலையில் தான் விசாரணைக்குன்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு செய்தி சேனலில் காலைல 10 மணின்னு சொல்கிறாங்க, பட் இன்னொரு செய்தி சேனலில் காலைல 8:30 மணிக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இரவில் எடுத்த சிசிடிவி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்த சிசிடிவிக்கும் அந்த சிசிடிவியில் பதிவான காட்சிகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த லாக்கப்லேருந்து அருணாச்சலத்தை எப்படி கூப்பிட்டு வந்தாங்க காவல்துறையினர், உள்ளே கூப்பிட்டு போனது அருணாச்சலம் என்ன கண்டிஷனில் இருந்தார் அப்படின்றது தான் நமக்கு எழக்கூடிய சந்தேகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏதாவது தாக்குனாங்களா? இப்போ அருணாச்சலம் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா அந்த முக்கு கடையில் வச்சு அடித்தாங்கன்னு சொல்கிறாரு. எங்கெல்லாம் அடித்தாங்கன்றதையும் அவர் சொல்கிறாரு. ஸோ அருணாச்சலம் சொல்கிறது ஒரு தகவலாக இருக்குது, காவல்துறை தரப்புலேருந்து சொல்கிறது வேறு விதமாக இருக்குது. இப்போ காவல்துறை தரப்புலேருந்து என்ன ஸ்டேட்மெண்ட்டில் வெளியிட்டிருக்காங்கன்றதை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அதாவது 17ஆம் தேதி தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் தூத்துக்குடி அமுதா நகர் பகுதியை சேர்ந்த அருணாச்சலம் அப்படின்ற நபரை வந்து 24 வயசு, அவரை மதுவிலக்கு அமலாக்க சோதனையின் போது 180 மில்லிலிட்டர் அளவிலான 120 மதுபான பாட்டில்களை சட்டவிரோதமாக வச்சிருந்தது கண்டறியப்பட்டதால அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன்படி அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பின்னர் சட்டப்படி பின்பற்ற வேண்டிய அனைத்து நடைமுறைகளும் முறையாக கடைபிடிக்கப்பட்டது. அவரது உடல் சோதனையானது காணொலி பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட விபரம் அவரது குடும்பத்தினருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு காவல்துறை தரப்புலேன்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து 17ஆம் தேதி அன்று மாலை சுமார் 5:50 மணி அளவில் அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டது. அவரை வந்து ஈவினிங் 5 நம்ம சொன்ன மாதிரி காலையில் கைது பண்ணியிருக்காங்க, விசாரணைக்காக கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 5:50 மணிக்கு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவ பரிசோதனைக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே மருத்துவர்கள் அவங்கள பரிசோதிச்சுட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த தகுதியானவர் தான் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்ததோட அவரது உடலில் எந்தவித வெளிப்புற காயங்களும் இல்லை அப்படின்னு மருத்துவ சான்றிதழில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க அவனோட முதுகில் வந்து அடித்ததுக்கான காயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மருத்துவ பரிசோதனைக்கு அப்புறம் மேற்கொள்ள வேண்டிய சட்ட நடவடிக்கைகளை நிறைவு செய்வதற்காக அவர் மீண்டும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு அப்போது காவல் நிலையத்தில் இருந்த பிற கைதிகளுடன் காவல் நிலைய லாக்கப்பில் வைக்கப்பட்டார். லாக்கப்பில் இருந்தப்போ மற்ற கைதிகளுடன் இயல்பாக நின்று பேசிக்கொண்டிருந்த அவர் திடீரென தானாகவே மயங்கி கீழே விழுந்தார். இந்த சம்பவம் லாக்கப்பின் முன்புறத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. இதை தொடர்ந்து தான் காவல்துறையினர் உடனடியாக அவருக்கு தேவையான உதவிகளை செஞ்சு குடிநீர் கொடுத்து பாதுகாப்பாக அமர வைத்தனர், உட்கார வச்சிருக்காங்க. காவல் நிலைய வரவேற்பு பகுதியில் இருந்து அவரது தாயாரும் உடனடியாக அழைக்கப்பட்டார். அதாவது ரிசப்ஷனில் தான், போலீஸ் ஸ்டேஷனோட ரிசப்ஷனில் தான் அவங்க அம்மாவும் இருந்திருக்காங்க. உடனே அவங்களையும் கூப்பிட்டு வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது அதுக்கப்புறம் அவரது உடல்நிலை இயல்பாக இருந்ததால் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டு தொடர் மருத்துவ பரிசோதனைக்காக அவரது உறவினர்களுடன் அனுப்பி வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் அந்த லாக்கப்பில் அருணாச்சலம் மயக்கம் போட்டு விழுறாரு. உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதாகவும் உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு நடந்ததை சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாக ஜாமீன் கொடுத்து அவங்கள உறவினர்களோட வெளியில் விட்டதா காவல்துறை தரப்போட விளக்கம் சொல்லுது. அதுக்கப்புறம் மருத்துவமனை பக்கத்திலையுமே அவர் மறுபடியும் மயங்கி விழுந்ததா அவரது உறவினர்கள் வந்து காவல்துறையினருக்கு தெரிவித்தாங்க. அதை தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். சிகிச்சையின் போது அவருக்கு மருத்துவ நடைமுறை மேற்கொள்ளப்பட்டது. பட் கொடுக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை வந்து பலனளிக்காம 23/7/2026 அன்று அவர் இறந்ததாக மருத்துவர்களால் அறிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அவரது தந்தை அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்டப்படி விசாரணை நடைபெற்று வருது அப்படின்னு காவல்துறை தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே முரணாக இருக்குது அப்படின்றத காவல்துறை தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட விவரங்கள், அருணாச்சலம் சைடு விளக்கங்களை கேட்காம நீங்கள் காவல்துறை தரப்பு விளக்கத்தை மட்டும் கேட்டீங்க அப்படின்னா கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் அருணாச்சலம் தரப்பு அவங்க குடும்பத்தினர் சொல்கிற விளக்கங்களை கேட்டிங்கன்னா அதில் நிறைய முரண்கள் வருது. ஸோ காலையில் வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் 5:50 தான் மருத்துவ பரிசோதனையை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு இடையில என்ன நடந்துச்சு, லாக்அப்பில் என்ன நடந்துச்சு, அவர் யார் கூட பேசிக்கிட்டு இருந்தார், அவர்கிட்ட என்ன சொன்னார், ஸோ அந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் எழுது. ஸோ எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இப்போ இருக்குன்னு வைங்க. ஏன்னா இப்போ சம்பவம் நடந்துருச்சு.
ஸோ இதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. போஸ்ட்மார்ட்டமில் என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படின்றது தெரியும்னு வைங்க. முதல்ல அருணாச்சலத்தோட உடலை வாங்க மறுத்தாங்க அவங்களோட குடும்பத்தினர். பட் அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டமுக்கு சம்மதம் தெரிவித்து போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அதுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வந்தால் தான் இதோட அடுத்த கட்ட தகவல்கள் வெளியில் வரும் அப்படின்றதுனால அங்கே அருணாச்சலத்தோட உறவினர்கள் காத்திருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து தான் உதயநிதி, கனிமொழி, அப்புறம் அன்புமணி எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அன்புமணி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. இதில் கூடுதலாக என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எதுவும் மயக்கம் போட்டிருக்காரா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வலிப்பு எதுவும் வந்திருக்கா, வலிப்பு ஏற்பட்டது, திடீர்னு வலிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு முதல் தகவல் வெளியாகும் போது முதல்ல போலீஸ் தரப்புலன்னு சொன்னாங்கன்ற மாதிரி செய்தி வெளியாச்சு. பட் அதையுமே அருணாச்சலத்தோட அம்மா கேட்கும்போது இல்லை அப்படிலாம் அவனுக்கு வந்து முன்னாடிலாம் வலிப்பு வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அருணாச்சலத்தோட தலையில் காயங்கள் இருக்குது, தலையில் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கான விஷயங்கள் இருக்குது. அவங்க அம்மாவுமே வீடியோவில் மூளையில் தான் சிகிச்சை பண்ணியிருந்தாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா புதுசாக காது பக்கத்தில் ஒரு தையல் வந்திருக்கு, இப்போ தான் வந்திருக்கு புதுசாக அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. காவல்துறை தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எது உண்மை அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்லையும், அதாவது தொடர் விசாரணை மூலமாக தான் தெரிய வரும். இன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் மேல் வந்து பிரேத பரிசோதனை நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறம் அருணாச்சலத்தோட உடல் வந்து அவரோட குடும்பத்தினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. குற்றவியல் நீதித்துறை நடுவர் விஜய் ராஜசேகர் வந்து விசாரணை செஞ்சாங்க. அவர்கிட்டயே வந்து அருணாச்சலத்தோட குடும்பத்தினர் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போலீஸ் அடிச்சதுனாலதான் எங்களோட அருணாச்சலம் வந்து உயிரிழந்தாரு அப்படின்ற மாதிரி புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உடற்கூறாய்வு முடிவுக்காக காத்திருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு, உண்மை என்ன அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த செய்தி குறித்த உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. போலீஸ் எங்க வச்சுனாலும் எந்த கேஸ்லனாலும் என்னை உள்ள தள்ளட்டும். எனக்கு என் பிள்ளை தான் மெர்சி வந்து என்கிட்ட ஏமா அப்படின்னு என் கையை வச்சு காமிச்சாங்க. போலீஸ்காரங்க ஏமா இங்க நிறுத்தி கூட நம்ம வெளியே போமா அப்படின்னாங்க. அப்படின்னா யார் அடிச்சாங்களா தலையில? போலீஸ்காரன் அடிச்சானா? ஆமா. எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. சாப்பிடாம தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு உனக்கு சரி. வீட்டுல போலீஸ் பிடிச்சாங்க, நான் டக்குனு மாட்டிருப்பேன். மாட்டி விட்டு கூப்பிட்டு சரி. அவன் 2 வண்டி ரூபாய் ஏழு அடிச்சாங்க. தலையில என்ன பண்றீங்க?